அதிகாரம் 4 சாப்டர் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பீனம் செல்வமும் ஈனம் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. கலைஞர் விளக்கம். சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றைத் தவிர ஆக்கமளிக்க கூடிய வழி வேறென்ன இருக்கிறது? குறள் 32. அறத்தினும் காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. கலைஞர் விளக்கம். நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தைப் போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமில்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை. குறள் 33. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லுமாய் எல்லான் செயல். கலைஞர் விளக்கம். செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. கலைஞர் விளக்கம். மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தைத் தவிர வேறொன்றுமில்லை. குறள் 35. அழுக்கா ரவாவெகுளி இன்னாச் சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம். கலைஞர் விளக்கம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும். குறள் 36. அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க மற்றது போன்றுங்கால் போன்றா துணை. கலைஞர் விளக்கம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். குறள் 37. அறத்தா செதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ டூர்ந்தான் இடே. கலைஞர் விளக்கம். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள். குறள் 38. வீழ்நாள் படாமே நன்றாற்றின் அகத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். கலைஞர் விளக்கம். பயனற்றதாக ஒருநாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களை விளங்கும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல. கலைஞர் விளக்கம். தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது, இன்பமும் ஆகாது. குறள் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. கலைஞர் விளக்கம். பழிக்கத்தக்கவைகளைச் செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழிச் செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவர்க்கு புகழ் சேர்க்கும்.